எங்க அம்மா 3 மாசம் பிரெக்னண்டா இருக்காங்க. அவங்க ஊர்ல இருந்து மதுரைக்கு நடந்து வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். 120-130 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். நடந்தே வந்தாங்க அங்க இருந்து ஒரு சொந்தக்காரங்களை பார்க்க. அப்படி எங்க அப்பா பிரெக்னண்டா இருந்த எங்க அம்மா கால் கடுக்க நடந்து வந்து ஏறின மேடை தான் இந்த மேடை. ஓம் நம சிவாய. என்ன பாவா, நல்லா இருக்கீங்களா? மதுரை கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷத்துக்கு அப்புறம் வரேன்னு நினைக்கிறேங்க. என் மனசுக்கு ரொம்பவும் நெருக்கமான ஒரு ஊரு. நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான காரணத்தை நான் முதல்ல சொல்றேன். என்னுடைய அப்பாவும் அம்மாவும் சங்கராபுரம் எங்க அம்மா பிறந்த ஊர், மல்லிகாபுரம் எங்க அப்பா பிறந்த ஊர். இந்த படத்துல வர மாதிரியே எங்க அப்பாவும் பொழப்பு தேடி சென்னைக்கு வருதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆனா சென்னைக்கு வர அவர்கிட்ட காசு இல்ல, பஸ்ஸுக்கு காசு இல்ல. அப்போ இங்க இருக்கிற ஒரு சொந்தக்காரங்க, மதுரையில இருக்கிற ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து பணம் வாங்கிட்டு, அதாவது மெட்ராஸுக்கு போக பஸ்ஸுக்கு பணம் வாங்கிட்டு மெட்ராஸுக்கு வரணும். ஆனா மதுரைக்கு வரவும் காசு இல்ல. அப்ப செல்வராகவன் சாருக்கு 4 வயசோ ஏதோ. எங்க அம்மா 3 மாசம் பிரெக்னண்டா இருக்காங்க. அவங்க ஊர்ல இருந்து மதுரைக்கு நடந்து வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். 120-130 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். நடந்தே வந்தாங்க அங்க இருந்து ஒரு சொந்தக்காரங்களை பார்க்க. அப்படி எங்க அப்பா பிரெக்னண்டா இருந்த எங்க அம்மா கால் கடுக்க நடந்து வந்து ஏறின மேடை தான் இந்த மேடை. நான் எவ்வளவோ ட்ரை பண்ண அவங்களை எப்படியாவது இங்க கொண்டு வரணும்னு. எனக்கு இந்த மொமெண்ட் இன்னும் முழுமையாகவும் நிறைவாகவும் இருந்திருக்கும். ஒரு சில காரணங்களால அவங்களால வர முடியல. எனக்கு மதுரையில நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க, நிறைய நண்பர்கள் இருக்காங்க. இங்க இருந்து அங்க இருந்து கை தட்டிட்டு விசில் அடிச்சிட்டு இருக்கிற நீங்கெல்லாம் என்ன கூட விட்டுட்டு எங்க அப்பா ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டு விசில் அடிச்சிட்டும் கை தட்டிட்டும் மட்டும் இல்லாம எந்திரிச்சு வாங்கயா, இங்க வாங்க, வரணும், உழைக்கணும், உழைச்சு இங்க வரணும். எல்லாராலையும் முடியும். கண்டிப்பா நீங்க இதை செய்யணும். செய்வீங்கல்ல? கண்டிப்பா செய்யணும். நான் மதுரையில கிட்டத்தட்ட ஒரு 200-300 நாள் இருந்த நான் ஆடுகளம் படத்தை நடிக்கிறதுக்காக. இந்த மதுரையில நான் ஓடாத தெரு கிடையாது, ஆடாத தெரு கிடையாது. திருப்பரங்குன்றத்தெல்லாம் கிட்டத்தட்ட 30 நாள் இருந்தேன் நானு. எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு அனுபவமா இருந்தது. எவ்வளவோ எனக்கு வேலையில இருக்கிற ஸ்ட்ரெஸ், பிரஷர் எது இருந்தாலும்
அந்த 200-250 நாள் நாங்க இருந்த நாட்கள் நான் ரொம்ப அமைதியாகவும் நிம்மதியாகவும் நான் இருந்தேன். எனக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான நாட்கள் அந்த நாட்கள். என்ன நடு ரோட்ல இறக்கி விட்டுருவாங்க கொண்டு போய். அந்த பாட்டு ஒத்த சொல்லல அப்படியே ஆட்டோல கூட்டிட்டு போய் அப்படியே என்னை இறக்கி விட்டுருவாங்க. இறக்கி விட்டுட்டு என்னை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஆடிடணும். அந்த லுங்கி அப்படி தூக்கி வச்சுட்டு இப்படியே ஆடிடணும். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் வேற வேற இடத்துல வேற வேற இடங்கள்ல இறக்கி விட்டு நான் ஆடும் போதும் என்ன நிறைய பேர் அடையாளம் கண்டுபிடிக்கல. அப்ப எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. இந்த ஊரோட ஆள் மாதிரி தான் நான் இருக்கேன். அதனாலதான் என்னை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்கல. நான் இந்த மண்ணை சேர்ந்தவன் தான், இந்த ஊர் ஆள் மாதிரி தானே இருப்பேன். சாவமேல கைய வச்சேண்டு வை கொண்டே புரு. இங்க இருக்கிற ஒவ்வொரு சேவலும் பந்தயம் அடிக்கிற சேவல் தான். அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நிறைய படங்கள் சென்னையில ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்போம். ஷூட்டிங் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போக முடியும், இல்லைன்னா அதுவும் முடியாது. ஆடுகளம் மட்டும் மதுரையில தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பேன்னு பிளைட் பிடிச்சி இங்க வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். ஜெயான்னு ஏதோ ஒரு தியேட்டர் நினைக்கிறேன். அந்த தியேட்டர் ஏதோ ஜெயான் முடியும் ஞாபகம் இருக்கு. அங்கதான் பார்த்தேன். அந்த அனுபவத்தை என்னால மறக்கவே முடியாது. உங்களோட பார்த்த அந்த எனர்ஜி என்னால மறக்கவே முடியாது. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் எனக்கே நிறைய விஷயங்கள் புரியல. அதெல்லாம் படம் பார்க்கும்போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணீங்களோ அதை பார்த்து தான் எனக்கு புரிஞ்சுது. அந்த அனுபவத்தை என்னால மறக்கவே முடியாது. சார் ரொம்ப நேரமா நான் பேசுறது எனக்கு கேட்கல சார், அதனால ஹை டெசிபல்லே பேசிட்டு இருக்கேன். எனக்கு நீங்க என்ன கேக்குறீங்கன்னு சரியா புரியல. வடசென்னை 2 சார், வடசென்னை 2 வடசென்னை 2 கேக்குறாங்க சார். வடசென்னை 2 அடுத்த வருஷம் படப்பிடிப்பு ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகும். எண்ணம் போல் வாழ்க்கை. உங்களுடைய எல்லாருடைய எண்ணமும் அவங்க குடும்பம் மீதும் அவங்க குழந்தைகள் மீதும் இருக்கணும். நல்லபடியா பார்த்துக்கோங்க. குடும்பத்தை முதல்ல நல்லபடியா பார்த்துக்கோங்க. அக்டோபர் 1ஆம் தேதி திரையில சந்திப்போம். என்னை நம்பி நடிக்க வந்த என்னுடைய எல்லா கலைஞர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். எங்களுக்குள்ள நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு படம் எடுக்கிறோம், எங்களுக்குள்ள நன்றி சொல்லுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே என் மேல இருந்த நம்பிக்கையில மட்டுமே அவங்க எல்லாருமே வந்தாங்க. எல்லாருக்கும் நன்றி. இங்க இருக்கிறவங்களை குறிப்பிட்டு சொல்றேன். எஃபர்ட் எடுத்து இங்க வந்திருக்காங்கிறதுனால இங்க இருக்கிறவங்களை மட்டும் குறிப்பிட்டு நான் பேச விரும்புறேன். அருண் விஜய் சார், நீங்க சொன்ன மாதிரி நீங்க கதை கூட சரியா கேட்கல, உடனே டக்குன்னு ஓகே சொல்லி என்ன நம்பி நீங்க வந்துட்டீங்க. அவருடைய படம் இப்போ ரெட்டத்தலைன்னு ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. நான் ஒரு 30-35 நிமிஷம் அந்த படம் பார்த்தேன். எக்ஸ்ட்ராடினரி த்ரில்லரா இருக்கு அந்த படம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. வாழ்த்துக்கள் பிரதர். கண்டிப்பா அந்த படம் பெரிய வெற்றி என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய டெடிகேஷனுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. பார்த்திபன் சார், மீண்டும் மீண்டும் ரொம்ப நன்றி. நீங்க தான் அதை இன்னுமே எங்க போனாலும் சின்ன கதாபாத்திரம் சொல்றீங்களே தவிர, நீங்களே படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது சின்ன கதாபாத்திரம் இல்ல, மக்கள் சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும். இளவரசு சார், நம்ம திருவிளையாடல சேர்ந்து நடிச்சோம். என் மனசுக்கு பிடிச்ச முத்துகிருஷ்ணா நீங்க அந்த படத்துல நடிச்சிருந்தீங்க. கண்டிப்பா நீங்க மறந்துருக்க மாட்டீங்க. உங்களோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார். என்னுடைய சொந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் கூட சேர்ந்து வேலை செஞ்ச ஒரு சந்தோஷம் இருந்தது. உங்க கூட பழகின நாட்கள் ரொம்ப அழகா இருந்தது. பேசின நாட்களை விட நான் உங்ககிட்ட நிறைய உங்க கேரக்டர் நல்லா இருக்க நான் இன்னும் எழுதிக்கிட்டே இருந்தேன். இன்னும் பெட்டர் ஆயிட்டே போச்சு. அதனால இன்னும் நிறைய நாட்கள் நான் உங்ககிட்ட கேட்டேன். நீங்க எந்த விதமான ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. தம்பி வந்துடுறேன் தம்பின்னு வந்து எனக்கு கோஆபரேட் பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய தயாரிப்பாளர்
ஆகாஷ் பாஸ்கரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்க விரும்புறேன். என்னுடைய ரசிகர்கள்லாம் என்னுடைய படத்தை எப்படி ப்ரோமோட் பண்ணணும்னு இவ்வளவு நாள் ஆசைப்பட்டாங்களோ அவர் அதை பண்ணி கொடுத்திருக்காரு. உங்களுக்கு நீங்க எல்லாம் சந்தோஷப்படுற அளவுக்கு இந்த படத்தை அவர் ப்ரோமோட் பண்ணி கொடுத்திருக்காரு. அதுக்காக உங்க சார்பா ஆகாஷ் பாஸ்கருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். என் சார்பாவும் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படத்தை வெளியிடுற இன்பன் உதயநிதி, அவர் எனக்கு குழந்தையில இருந்து தெரியும். இன்னைக்கு அவருடைய பேரே வருது, இன்பன் உதயநிதி வழங்கும்னு பார்க்கும்போது ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மதுரை மக்களுக்கும் மதுரை ரசிகர்களுக்கும் என் ரசிகர்களுக்கும் மீண்டும் மீண்டும் கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கிறேன். உங்க ரசிகர்களுக்கு உங்களை அவ்வளவு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தரும் வந்து உயிரை கொடுக்கறாங்க. உங்க ரசிகர்கள் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கறது மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க சார். என் ரசிகர்கள் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது நிறைய இருக்கு. அதுல முக்கியமானது என்னைக்கும் மாறாத நிரந்தரம், கான்ஸ்டன்ட், யார்கிட்டயும் வம்புக்கு போகாத குணம். ஆனா இவங்களை பார்த்தாலே தெரியும் இவங்க கிட்ட வம்பு பண்ணவும் கூடாது. என்ன நான் திரும்பி திரும்பி சொன்னதுதான், எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. சாதாரணமா அங்க அவங்கள நடுவுல இருந்த ஒருத்தனை இங்க வச்சு உங்க நண்பனா, உங்களுக்கு பிடிச்ச நடிகனா, உங்க குடும்பத்துல ஒருத்தனா வச்சு என்ன அழகு பாக்குறீங்க. அந்த மாறாத அன்பு ரொம்ப பிடிக்கும்.